மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோருக்கு வெற்றி சான்றிதழை தேர்தல் அதிகாரி வழங்கி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் திருச்சி சிவா எம்பி ஆகியோர் வெற்றி சான்றிதழை பெற்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். மாநிலங்களவை உறுப்பினர்களாக போட்டியின்றி தேர்வாகியிருக்கக்கூடிய திமுக சார்பான திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் தற்போது வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை பெற்று வரக்கூடிய அந்த நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற மக்களவையில் தமிழகத்திலிருந்து காலியாகும் 6 உறுப்பினர் பதவிக்கு மார்ச் 14ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதிமுக சார்பில் தம்பிதுரையும், கூட்டணி கட்சியான பாமக சார்பில் அன்புமணி ராமதாசும் போட்டியிட்டனர். அதேபோன்று திமுக சார்பில் திருச்சி சிவாவும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் போட்டியிட்டனர். அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் சுதீஷும் களம் கண்டனர். மொத்தமாக 12 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த நிலையில் அதில் தகுதியற்ற 6 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் நேற்று பிற்பகல் 3 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் போட்டியின்றி 6 பேரும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ், தம்பிதுரை மற்றும் சுதீஷ், காங்கிரஸ் கட்சியின் கிறிஸ்டோபர் திலக் ஆகியோர் நேற்றைய தினமே வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை பெற்ற நிலையில் நேற்று திருச்சி மாநாடு இருந்ததன் காரணமாக திமுக சார்பில் வெற்றி பெற்றவர்கள் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் தற்போது தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் தங்களுடைய வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி.